சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சாட்டையில் பம்பரஜாலம் போல, சாட்டை இல்லாத பம்பரம், அப்படி ஒரு அர்த்தம். சாட்டையில் பம்பரம் போல நம்ம கர்மமான சாட்டையை வைத்துக்கொண்டு இந்த உலக வாழ்க்கைங்கிற பம்பரத்தை பகவான் சுழற்றி விட்டுருக்காராம். சாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறைவன் நம்ம எல்லாம் ஆட்டி வைக்கிறான் என்று அறிந்து நெஞ்சமே ஓ மனமே தேட்டம் ஒன்றும் அற, ஓ மனசில் கவலையெல்லாம் நல்லா விட்டுட்டு அருள் செயலில் நெற்றியேல், அவன் வகுத்த நெறியிலே லோகேஸ்மின் திவிதா நிஷ்டா, அவன் வகுத்த நெறியிலே நீ நிற்பாயே ஆனால் வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையே. பகவானுடைய ஆக்ஞை இந்த ரெண்டு தர்மம்னு நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தியானா வீட்டறத்தில் இருந்தாலும் சரி, வீட்டை துறந்த அறத்தில் இருந்தாலும் சரி, இரண்டும் மேன்மையே, ரெண்டும் மேன்மையைத்தான் கொடுக்கும். அதனால் தெரியும் அவருக்கு சாதாரண போஸ்ட் இல்லையே. பவர் இஸ் மோர் இன்டாக்சிகேஷனுங்கிறான். ஒரு பழமொழியே இருக்கே, பவர் இஸ் மோர் இன்டாக்சிகேஷன் விமன் அண்ட் ஒயின்கிறான். பெண்ணையும் மதுவையும் காட்டிலும் அதிகாரம் மிக மிக போதையை கொடுக்கக்கூடியது. பவரை கொடுத்தா வந்துடும். மோர் இன்டாக்சிகேஷன். சும்மா ஒரு எல்லாத்தையும் இந்த ஹாலை பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டா போர் அதிலே பிடிச்சோம். பவர் கொஞ்சம் கொடுத்துட்டா போர், அது ரொம்ப இதாகிடும், போதை. அது மாதிரி இவரை பெரிய பதவியில் இருந்தால் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த ரிட்டையர்டாக இருக்கிற அதிகாரிகளெல்லாம் பாருங்கள், பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க. நிறைய ஆஃபீஸர் நானும் பார்த்துட்டேன், பெரிய ஆள்லாம். அவங்களுக்கு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்லையே ரெடி பண்ண வேண்டாமோ? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே முடியாது. அதை விட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பெரிய பெரிய மந்திரிகளுக்கு இதே தான் கேதி. இந்த போஸ்ட்லாம் இருந்து பழகினவங்களுக்கெல்லாம் அது இல்லாமல், அந்த சுகம் இல்லாமல் முடியவே முடியாது. ரொம்ப அடிக்டட். பற்றிய பற்று, அதுக்கு தான் விளக்கம். ஏதோ என்னத்தையோ சொல்லிட்டு நினைக்காங்க. பற்றிய பற்று, அவ்வளோ தூரம் அட்டாச்மெண்ட் வந்துவிடும். கடைசியில் அவங்களால முடியறதில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பதவி இருக்கிற காலத்தில் நிறைய பேர் வேலைக்கு ஆள் இருப்பாங்க, எல்லாம் அரசாங்கத்தினுடைய பொருள்களை நல்லா பயன்படுத்தலாம், எல்லாம் சௌகரியமாக இருக்கும். திடீர்னு ரிட்டையர்மெண்ட் வருதுன்னு உடனே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கவலை ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பகவத்கீதை கிளாஸுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அப்படியே உட்காந்துருப்பாங்க கவலையோடு இப்படி பார்த்துட்டு. நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நானும் சோச்சித்து மருகசி நத்துவம் சோச்சித்து மருகசி, ஒன்றும் உள்ளே போகாது. எப்படி போகும்? இத்தனை வருஷமாக பற்றிய பற்று உள்ளே உட்கார்ந்துருக்கு, எங்கே அறது? பற்றிய பற்று அறன்னா என்ன அர்த்தம்? நல்லா நீங்கும் வண்ணம். நான் உலகத்திலே கொண்டிருந்த பற்றுக்களெல்லாம் நன்கு நீங்கும் வண்ணம். பற்றுங்கிறது ராகா, பற்று அறுதல் என்பது விராகா, வைராக்கியம். வைராக்கியம் பரிபூர்ணமாக உண்டாகும்படின்னு அர்த்தம். பற்றிய பற்று அறன்னு சொன்னால் எனக்கு வைராக்கியம் பரிபூர்ணமாக உண்டாகும்படி. இது நம்ம வியாக்கியானம். இதுலேயும் பாருங்கள், எத்தனை சம்ஸ்கிருதம் பாருங்கள். எனக்கு பரிபூர்ணமாக வைராக்கியம் உண்டாகும்படி, இது நம்ம வியாக்கியானம். தூய தமிழில் சொல்லணும்னா, நான் உலகத்தில் கொண்டிருக்கும் அனைத்து பற்றுக்களையும் அறவே நீக்கும் வண்ணம், அப்படி சொல்லணும். இதே தாய்மானவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே. பற்றற்று படிப்பற்று சிந்தை கேள்வியற்று நிற்கும் அவர் நிலை நேர்பெறுவது என்னாலோ, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக
அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8827484445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.